வணக்கம். ஸ்டார் லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி பேசுகிறேங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அழகான தோட்டம் பார்க்க போகிறோம். தென்னை தோட்டம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றிலும் வீடு தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு 300 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. அதாவது 300 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம். இதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ் கேட்டுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ் கேட்டு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தென்னை தோட்டமுங்க. இது ஃபுல்லி சுற்றி முழுவதுமே தென்னை தோட்டம் தான். அதில் ஒரு பக்கம் மட்டும் மாந்தோட்டம் வச்சுருக்காங்க. அது நம்ம இப்போ பார்ப்போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான வாழை தோட்டம் போட்டிருக்காங்க. எல்லாமே எப்போவுமே க்ரீனிஷாகவே இருக்குங்க. இங்கே சம்மர் டைமில் கூட கூலிங்காக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த காம்பவுண்ட் வால் சுற்றி ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுருக்காங்க. பவுண்ட்ரியில் தென்னை மரம், தேக்கு மரம், மாமரம், அதே போல் நிறைய அழகான செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் வாழை தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சின்னதாக வாட்ச்மேன் தங்குற மாதிரி ஷெட்டு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. இந்த வீடு சொன்ன பாருங்க, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீடு தாங்க இந்த வீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் இருக்குங்க. 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இந்த வீட்டு பின்னாடி இது அழகாக கார் பார்க்கிங் மாதிரி ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சைடு மாந்தோட்டம்ங்க. மாமரங்கள் நிறைய இருக்குங்க. வாங்க அதை நம்ம போய் பார்ப்போம். இப்போது இதுதாங்க அந்த மாந்தோட்டம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஒரு காம்பவுண்டில் சைடில் மாந்தோட்டம் போட்டிருக்காங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நேச்சுரலான ஏரியாங்க இது. எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும். சம்மர் டைமில் நல்லா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், முழுவதுமே ஒரு பக்கம் மாமரம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பைப் லைனும் இருக்குங்க. பைப் லைன் இருக்குது பாருங்கள். பைப் லைன் முழுவதுமே நம்ம ஃபார்மில் முழுவதுமே பைப் லைன் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைப் லைன் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு, ஒரு வெல் ஒன்று இருக்குங்க. கிணறு ஒன்று இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு மாந்தோட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த சைடு தென்னந்தோட்டம்.
வாங்க நம்ம இப்போ தென்னந்தோட்டம் உள்ள போய் பார்ப்போம். இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தென்னை தோட்டம். பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்க. எல்லாமே சின்ன வயசு தான் ஆகுது மரங்களுக்கு. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஆர்ஆர் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், அந்த கிணறு போய் பார்த்துடலாங்க வாங்க. அந்த வெல் சொல்லியிருந்தேன் பாருங்கள், கிணறு இதுதாங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இதில். இதனோட டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கருங்க. ஃபுல்லி காம்பவுண்ட் வால், 4 ஏக்கர் 10 சென்ட்டுங்க இது. இதுதாங்க அந்த வெல்லு. பாருங்கள், இபி கனெக்ஷன், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். தேங்க்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோம், கால் பண்ணுங்கள்.